டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க சொல்ற கம்பு தோசை, கம்பு இட்லி மலேசியாலயோ அங்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியா உலகம் ஃபுல்லா கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் ஓட்ஸ். ஓட்ஸை நிறைய பேர் குப்பைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். ஓட்ஸில் பீட்டா குளுக்கான் ஃபைபர் இருக்குது. அது பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் நல்லா கம்மி பண்ணுது. ஸோ 2 in 1. இந்த ஓட்ஸை கஞ்சியாக செஞ்சு குடிச்சிட்டாங்க அப்படின்னா சுகர் ஸ்பைக் ஆகிடும். ஓட்ஸ் கஞ்சியாக குடிக்காம ஓட்ஸ் உப்புமாவை செஞ்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். பாத்திரத்தில் முதல்ல நெய் 1 ஸ்பூன் போட போகிறோம். நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணோம்னா அது 2 ஸ்பூனாக உரிக்கிறோம். கருவேப்பிலை, நிலக்கடலை, துவரம்பருப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், ஃபேவரட் காஷ்மீர் மிளகாத்தூள், சால்ட். புகையே வரல, நீங்களே புகை போதுமா எதையாவது சொல்ல வேண்டியது. எங்க தொட்டாலும் சுடுது. ஸோ ஃபாரின்ல இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக ஹெல்த்தி ப்ரோட்டீனேஷியஸ் ஓட்ஸ் உப்புமா ரெடி. என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லக்கூடாது, ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. சூப்பர்.